வணக்கம் சோதர நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மேஷ ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மேசராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேசராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கடினமான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. எதையாவது ஒன்று சாதிச்சிடணும், எதையாவது ஒன்று செஞ்சு காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம், உத்வேகம் போன்ற விஷயங்களை அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சூழ்நிலைகளானது நேர்னா முளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 7 சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் மேசராசினுடைய அமைப்பு அசுப கிரகங்கள் எந்த அளவுக்கு வலுவாக வேலை செய்தோ அதே போல் சுப கிரகங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த குருவினுடைய மாற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்காரனுக்கும் கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் என்ன நடந்தாலும் அவங்களுடைய முயற்சிகளை அவங்க கைவிடாமல் அவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் அமைப்பும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை. வழக்கமான அந்த உத்வேகத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னென்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அவசரப்படுவாங்க, திடீர்னு வார்த்தைகளை விட்டுடுவாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. சடனாக உங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வருது, ரோஷம் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸுகள் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். சமீப காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வெளியில் பார்த்தா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலை மாதிரி அவங்க எப்போவுமே கும்பிரிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு சாந்தமான நிலைகளை அவங்க பார்ப்பாங்க. ஆனாலும் கூட இருக்கிறவங்க ஏதாவது வம்பிழுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்களே ஒதுங்கி போனாலும் கூட மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இதன் காரணமாக அவங்களுக்கு திடீர்னு கோபம், ஈகோ அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. அதாவது வீராப்புக்காக செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. அதாவது தேவைக்காக ரோஷப்பட்டுட்டு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா அதில் பிரச்சனை இல்லை. பட் தேவையில்லாத விஷயங்கள் சும்மா பேச்சு வாக்கில் எதையோ ஒன்று சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன்னு டைமை வேஸ்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா இந்த 7 சனி நடக்கிறதுனால தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை இது இழுத்துட்டு வரும். பட் அதே நேரம் குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனையாக கொண்டுட்டு போகாது. அது உங்களுக்கு ஒரு அளவு கை கொடுத்து காப்பாற்றவே செய்யும். அதனால் நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்படுறது மேசராசிக்காரங்களுக்கு நல்லது.
கண்டிப்பாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த வேண்டா விவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீ ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்க போகுது. அந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கவே செய்யும். பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட வம்பளுக்காமல் இருங்க. மற்றபடி கல்வி வித்தைகளை இந்த மாதம் ஒரு சிறப்பான அமைப்புகளை பார்க்க முடியும். மாணவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக இருவருக்குள்ளேயும் எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கவே செய்யும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். பட் அதே நேரம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் அதிகம் இருக்கவே செய்யும். பட் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஆதாய அனுகூலங்கள் மற்றும் ஆசாபாசங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய காரியாதிபதி பார்த்திங்கன்னா வக்கரமாக சேராங்க 12ஆம் இடத்துல இருந்து. ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக சில சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த மாதத்தில் ஏற்படலாம். நீங்களே கூட சில புதிய விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் செஞ்சது போதும், இனி இப்படி மாற்றி அமைக்கலாம், இல்லை வேறு ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் புதியதை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடாதீங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. குறிப்பாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்களை ஒத்து வரவே செய்யாது. ஸோ கெரியர் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவே கையாளுங்க. வழக்கமான நிலைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது மாற்றம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பட் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிற இந்த விஷயங்களில் ஏற்படுது. அதையும் நினச்ச மாதிரி கொண்டுட்டு போக முடியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். அதனால் இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாகவே கையாளுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமாக தான் வேலை செய்யுது. குறிப்பாக இந்த பழைய பாக்கிகள் வசூலாகிறது, வரா கடன்கள் வந்து சேர்றது, இல்லைனா திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்கள், இல்லைனா ஏதோ ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண ரீதியாகவோ பொருள் ரீதியாக ஒரு பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. பட் அதே நேரம் விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காற்று மற்றும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஜென்ரலாகவே மேசராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வழக்கமான விஷயங்களை கொஞ்சம் கச்சிதமாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது. எதுலேயும் அவசரப்படாதீங்க. மாதத்தின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.